ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இன்றைக்கி வேர்ல்டு புக் டே. நம்மளுடைய அதிக வழிகளை நம்ம புத்தகங்களில் படிச்சிருக்கலாம். நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்களுடைய வாழ்க்கை வரலாறு. நம்ம ஒரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா அதில் நிறைய நெறிமுறைகள் இருக்கும். ஒரு தலைப்பிலிருந்து அதோட உள்ளடக்கத்திலிருந்து முடிவுரை வரைக்கும் எத்தனையோ பேரோட வாழ்க்கை வரலாறு, எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. அது ஒவ்வொரு புக்கை படிக்கிறதுனால வர்றது தான். புக்ஸ் படிக்கிற பழக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஊவேசா அவர்களுடைய நினைவு நாள். ஊவேசா அப்படின்னா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் அவருடைய மகன் சுவாமிநாதன். ஊவேசானா தமிழ் தாத்தானும் அவரை சொல்லுவோம். தமிழுக்காக அவர் தமிழுக்காக அவ்வளோ தொண்டாற்றியிருக்காரு. நிறைய கையேடுகள் அவர் அவருடைய இதில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்றைக்கி வேர்ல்டு புக் டே. புக்கு படிக்காதவங்க திரும்ப ஒன்ஸ் மோர் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் புக் படிக்கிற பழக்கத்தை அறிமுகப்படுத்திங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, பியூட்டிஃபுல் மார்னிங்காக இருக்கட்டும். புக்கு படிக்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும் போது நிறைய ப்ரொனன்சியேஷன் கற்றுப்பாங்க. அதுவும் இல்லாமல் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. அது மாதிரி நம்மளும் புக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ புக்ஸ் படிக்கும்போது நம்மளையே அறியாமல் அந்த புக்குக்குள்ளே நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். அதனால் புக் படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரில. கண்டிப்பாக படித்து பாருங்கள். அதுவும் இங்கிலீஷை நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழை படித்து பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் சொற்கள் எப்பொழுதுமே ஒரு இனிமையானது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறுகள் நிறைய படிக்கும்போது நம்மளையே அறியாமல் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.